வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் கதை சிங்கமும் புத்திசாலி நரியும் பற்றியது. ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் அரசனாக ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது. அதன் கர்ஜனை கேட்டாலே எல்லா மிருகங்களும் பயந்து ஓடிவிடும். அதே காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்து வந்தது. அந்த நரி உடலால் பலவீனமானது. ஆனால் அது மிகவும் புத்திசாலி. எந்த ஆபத்தையும் அறிவால் சமாளிக்கும் திறமை அதற்கு இருந்தது. ஒரு நாள் மிகவும் கடும் வெயில். சிங்கம் பல மணி நேரமாக வேட்டையாடிக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு எந்த மிருகமும் கிடைக்கவில்லை. பசி காரணமாக அது மிகவும் கோபமாக இருந்தது. அப்போது ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நரியை அது பார்த்தது. உடனே சிங்கம் நரிக்கு பக்கத்தில் வந்து பெரிய சத்தத்தில் கர்ஜித்தது. நரி, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். இன்று உன்னைத்தான் சாப்பிடப் போகிறேன் என்றது. நரி மிகவும் பயந்தது. ஆனால் அது தன்னுடைய பயத்தை வெளியில் காட்டவில்லை. இப்போது நான் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் என்று நினைத்தது. அது மெதுவாகச் சொன்னது, அரசே, என்னை சாப்பிடுவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சிங்கம் கேட்டது, என்ன விஷயம்? நரி சொன்னது, இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் வந்திருக்கிறது. அது தான் இந்த காட்டின் உண்மையான ராஜா என்று சொல்கிறது. இதைக் கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. என்ன? என்னை விட இன்னொரு ராஜாவா? உடனே அதை எனக்குக் காட்டு என்று சத்தமாக கூறியது. நரி சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அது சொன்னது, அரசே, அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீரில் தன்னுடைய பிரதிபலிப்பு தெரிந்தது. ஆனால் அது அதை இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. கிணற்றுக்குள் இருந்த எதிரொலியும் திரும்பக் கேட்டது. இதனால் சிங்கம் இன்னும் கோபமடைந்தது. என்னை எதிர்க்கிறாயா என்று கத்திக்கொண்டு கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் அது தண்ணீரில் விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்தது. இதையெல்லாம் பார்த்த நரி சிரித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. இவ்வாறு புத்திசாலித்தனத்தின் மூலம் நரி தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம்? உடல் வலிமை மட்டும் பெரியது அல்ல. அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். கதையின் நெறி: வலிமையை விட புத்திசாலித்தனம் பெரியது. நன்றி.